லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி, இது உங்க செயின் தானே? ஆமா. என்ன ஒரு சரியா தங்கம் மட்டும் அதிலே போயிட போகுது. இல்லைங்க, இது தங்கமே இல்லை. நல்லா பாரியா. ஆமாங்க, இது தங்கமே இல்ல, வெள்ளியில தங்க முலாம் பூசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாம் மாட்டலாம். என்னங்க இப்ப பண்றது? எல்லாம் தம்பியோட லட்சணம் தான். இப்ப இந்த செல்வா எந்திரிச்சு எல்லாத்தையும் கொல்ல போறேன். இந்த கவரிங் நகை அமுதாக்கு வச்சதாச்சே, இது எப்படி நமக்கு வந்துச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசுறதா? என்ன சிதம்பரம் பேசுறீங்க? இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்பட்டு தலைகுனிய வச்சிருக்கான். இவனை வெட்டி பொலி போட்டாதான் ஆத்திரானுங்க. அண்ணா, இப்போ அவன் நம்ம வீட்டு மருமகன், எதுவா இருந்தாலும் பார்த்துதான் முடிவெடுத்தாகணும். ஏண்டா மாப்ள, ஏண்டா இப்படி பண்ண? தாலிச்சங்கிலி வாங்குறதுக்கு தாடா வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போன. அந்த பணத்தை என்னடா பண்ண? உன்னால எல்லாருக்கும் அவமானம் ஏற்பட்டு போச்சாடா. கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கேடா. ஏண்டா வடிவேலு, சித்தப்ப நான் ஒருத்தர் இருக்கேன். பணங்காசு தேவைன்னா என்கிட்ட கேட்டு தொலைய வேண்டியதானடா. பொது இடத்துல வச்சு தாலி விஷயத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டிய. கொண்டாடி தாலி கொடியில இப்படி விளையாடலாமா? கொடுக்குற முகரைய பாரு. இவங்க கொடுத்த லட்சணம் தெரியாதா? சித்தப்பனை செய்ய வேண்டிய முறையை செஞ்சதா இவங்க எப்படி பண்றேன்? பேசுறான் பேச்சு. என்னங்க என்னது? வெளியே போடா.
ஐயா விடுங்க ஐயா ஐயா வெளியே போ. போடா வெளியே. ஐயா, வேணாம், விடுங்க, தெரியாம போட்டேன். விடுங்கய்யா. உன்னை நம்பித்தானடா அவ வந்தா. அவளை ஏமாத்துறதுக்கு எப்படா உனக்கு மனசு வந்தது? அயோக்கிய பயலே. அது இல்ல மாமா. டேய், மாமாக்கு மன வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. போடா வெளியே. அப்பச்சி ஏய், சரி, போடா போ, மாப்ள. மாப்ள, போ போ போ. இந்த வெளிய மாட்ட வண்டி நிக்க பக்கத்துல நீங்க நில்லு. வாங்க. கூப்பிடுறேன். வாங்க. ஏங்க இங்க வாங்குங்க. வந்துட்டு உன் குடும்பத்துல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உன் தம்பி பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியல. போய் எங்க காசு கொடுத்தான்னு போய் கேளு போ. இருங்க நான் போய் நான் அந்த மாட்ட பாத்துக்கிறேன். வண்டியில நிக்கிறேன் போ. சரி, இந்தாங்க. இந்த செயின்ல தாலியை கோத்து போடுங்க. சுமதி, போதும். இதுவும் பேசாத. அவளை சபையில வச்சு அவமானப்படுத்துறேன்னு என்னையும் என் அப்பச்சியும் அசிங்கப்படுத்திட்டல்ல. இல்ல சுமதி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேள. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? இத நீ பண்ணலன்னு சொல்ல போறியா? ஆமா சுமதி. ஓ, இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி இப்படி எல்லாம் பேசுற? போதும், இனிமே கிட்ட எதுவும் பேசாத. என்ன நல்லா ஏமாத்திட்டல. இல்ல நல்ல அப்பச்சியோட மரியாதையே போச்சு. சுமதி, நான் போறேன். இல்ல சுமதி, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேள. சுமதி, இப்படி நடந்துச்சு. அம்மா கிட்ட சொல்லி தானே கொடுத்தேன். அந்த கவரிங் நகை எனக்கு எப்படி வந்துச்சு? எப்படி? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை செயின் மாறி போச்சோ? இல்லையே, எல்லாமே கரெக்டா சொல்லி தானே கொடுத்தேன். எப்படி மிஸ் ஆச்சு? ஏண்டா வடிவேலு, என்னடா இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலமா. எனக்கு எல்லாமே புரியுதுடா. என்னம்மா? அம்மா தாண்டா. எனக்கு தெரியாதா உன்ன? நீயாவது அமுதாவுக்கு சேர்த்து தாலி கொடி வாங்கிட்டு வர்றதாவது. ஏண்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை பெத்தவடா. ஒரு சாதாரண கவரிங் நகைக்கும் தங்க நகைக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாளா நானு? எப்படி என்கிட்டயே வந்து ரெண்டையும் கொடுத்து அத பத்திரமா வச்சு விசேஷத்தை அன்னைக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா போதும்னு சொன்ன. அது கவரிங் நகைன்னு என்கிட்ட நீ கொடுத்த அன்னைக்கே தெரியும்டா. அதனால தாண்டா உன் விரல வச்சே உன் கண்ணை குத்தணும்னு நான் அப்பவே உன் பொண்டாட்டிக்கு வாங்கின செயினை அமுதாவுக்கும் அமுதாவோட செயினை உன் பொண்டாட்டிக்குன்னு மாத்தி வச்சுட்டேன். இத பாரு வடிவேலு, நீ அமுதா கிட்ட இந்த மாதிரி உரண்ட இழுக்கணும்னு நினைச்ச இதே மாதிரிதான் அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. இனிமேலாவது இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணாம நேர்மையா இருக்க பாரு.
என்ன உமா இப்படி ஆயிப்போச்சு? அதான் நம்மண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. வடிவேலு கரெக்டா தான் செயினை மாத்தி வச்சேன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி மாறி போகும்? அண்ணமண்டி அங்க பாருங்க. வாடி. வடிவேலு, நீங்க பிளான சொன்னதும் நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அப்புச்சி முன்னால அவ கண்டிப்பா அசிங்கப்பட போறா. அப்புச்சியே அவளை அடிச்சு வெளியே அனுப்புவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிளான் இப்படி உள்டாவா உங்களுக்கே நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களால நான் வேற எதுவுமே பிளான் பண்ணாம விட்டுட்டேன். சரி, எப்படி செயின் மாறுச்சு? அதெல்லாம் என்னோட அம்மாவால தான்க்கா. என்ன சொல்றீங்க? புரியலையே. அது கவரிங் நகைன்னு என்கிட்ட நீ கொடுத்த அன்னைக்கே தெரியும்டா. நான் அப்பவே உன் பொண்டாட்டிக்கு வாங்கின செயினை அமுதாவுக்கும், அமுதாவோட செயினை உன் பொண்டாட்டிக்குன்னு மாத்தி வச்சுட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுப்புட்டு இங்க வந்து எனக்கு அட்வைஸ் வேற பண்றாங்க. ஓ, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? ஆமாக்கா, அது நினைச்சு பார்க்கவே கடுப்பா இருக்கு. நேத்து வந்து அவங்களுக்கு பெருசாயிட்டா. ஆனா அவங்க மகன் நானு என்னைய போய் ஊரு முன்னாடி விட்டு கொடுத்து அவமானப்பட வச்சுட்டாங்க பாத்தியா? சரி விடு வடிவேலு, நீ தான் உங்க அம்மாவை முழுசா நம்புன. ஆனா உன்ன உன் அம்மா நம்மள பாத்தியா? ஆனாலும் நீ இம்புட்டு வெள்ளந்தியா இருக்க கூடாது. ஊருக்கு முன்னாடி அசிங்கமா போயிடுச்சுக்கா. பத்தாத குறைக்கு அந்த காண்டா மிருகம் மாமனார் வேற. புரியுது வடிவேலு, எல்லாம் புரியுது. இத இப்ப பேசுறதுக்கு டைம் கிடையாது. இதெல்லாம் முடிச்சிட்டு நாம அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல உள்ள போ. இல்லக்கா, நான் அங்க போல. என்ன விடுங்க, நான் எங்கேயாவது போறேன். போய் என்ன பண்ண போறீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க, போய் விசேஷம் முடியற வரைக்கும் சுமதி கூட இருந்துட்டு அவளை சந்தோஷமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. போ வடிவேலு. சரிக்கா, நான் போறேன். அண்ணமண்டி, பாத்தியலா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுதா? அந்த கிழவி அன்னலட்சுமி தான். அந்த கிழவியை நம்ம சும்மா விடக்கூடாது அண்ணமண்டி. நம்ம அமுதாதா பெரிய கேடியா இருப்பான்னு பார்த்தா அவ மாமியாரு அவளை விட கேடியா இருக்காளே. ஆமா அண்ணமண்டி, இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது. இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அண்ணமண்டி. ஆனா இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பெருக்கி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள என்ன பண்றது அண்ணமண்டி? இதுக்கு மேல அந்த அமுதாவை நேரடியா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு எங்க அம்மாவை வச்சு வேற ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அது அமுதாவுக்கு இல்ல. அமுதாக்கு பிளான் இல்லனா அப்ப வேற யாருக்கு? அவளோட மாமியார் அந்த அன்னலட்சுமிக்கு தான். அவங்கள பழி வாங்கணும் தான். ஆனா நம்மளோட முதல் டார்கெட் அந்த அமுதா தானே. உமா, நீ இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சொல்றேன் கேளு. அமுதாவை செந்தில் இம்புட்டு தூரம் ஏமாத்தியும் அமுதா அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கானா அது என்ன செந்திலுக்காகவா? இல்ல, அவ மாமியார் அன்னலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்கும் போதுதான். அதனாலதான் சொல்றேன், அமுதாவுக்கு செந்தில விட அவ மாமியார் மேல பாசம் ஜாஸ்தி. அமுதா தனக்கு வர அவமானத்தை கூட பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா அவ அத்தைக்கு ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போயிடுவா. அவளோட பலவீனமே அவ அத்தை தான். அன்னத்தை அடிச்சா அமுதாவுக்கு வலிக்கும். அன்னத்தை அவமானப்படுத்துறது அந்த அமுதாவுக்காக மட்டும் கிடையாது. என்னையும் அந்த பொம்பளை அவ வீட்ல வச்சு ஒரு முறை என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா.
அதுக்கான அடியும் தான். சூப்பர் அண்ணமண்டி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ பிளான் தான் என்ன? அத சொல்றேன். எப்படி அண்ணமண்டி, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அண்ணமண்டி. சூப்பர். சரி சரி வா, உள்ள அழைச்சிட்டு இருப்பாங்க, போலாம். அத்தை இன்னைக்கு அசிங்கப்படுறது பார்க்க போறடி. அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. மஞ்ச கயிறுல தாலியை கோருங்க. புவனா வா. இந்தாங்கம்மா. ஏமா அண்ணோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாக ஆத்தாளுக்கு இதே வேலை. இப்பதான் வடிவேல வெளியே அனுப்பிச்சா, அடுத்து அவங்க அம்மாவையும் வெளியே அனுப்ப பிளான் பண்றா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்களும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தவங்க தானே? ஒரு சுமங்கலிக்கு தாலி பிரிச்சு கோக்குறது எவ்வளவு மங்களகரமான விஷயம். அதுக்கு அமங்கலியான நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கே புரியணும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நீங்க வந்திருக்கவே கூடாது. ஏய், யார பார்த்து அமங்கலின்ற? வார்த்தை அளந்து பேச, வாயிருக்கு கேட்டுக்க ஆள் இருக்காங்கன்னு எது வேணாலும் பேசிட்டு போறது அவ்வளவு நல்லா இல்ல. நான் என்ன தப்பா பேசிட்டேன்? வேணும்னா உங்க அம்மாவே கேட்டு பாரு. இவங்க செய்யறது சரியா தப்பான்னு நீயே கேட்டு பாரு. இந்த பாருங்க, வந்ததுல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே போறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. அப்புறம் நாங்க வேற விதமா பேச வேண்டியது வரும். உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். கொஞ்சம் அடங்கி இருங்க. யார பத்தி யார் பேசுறது? என்னங்க இது வம்பா போச்சு? 3 சுமங்கலியை உட்கார வச்சுட்டு ஒரு அமங்கலி பூவும் போட்டு இல்லாம முன்னாடி நின்னு தாலி எடுத்தா அது அவங்களோட எதிர்காலத்துல பாதிக்கும். நான் என்னங்க அப்படி தப்பா பேசிட்டேன்? ஐயோ 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 ஐயோ, நான் நல்லது சொல்ல போய் எனக்கு அது கெட்ட பேரால வந்து முடியுது. வேண்டாம் மாப்ள, பேசாம. இது ஒரு வீட்டு விசேஷம் இல்ல மாப்ள, 3 வீட்டு விசேஷம். இங்க பாரு, குமரேசன், செல்வம், சிதம்பரம் இங்க இருக்காங்க. நீ தேவையில்லாம வாயை விட்டினா பிரச்சனை உன் பக்கம் திருப்பிடுவாங்க. இந்த பாரு, இந்த பிரச்சனை பிறகு பாத்துக்கலாம்.
மா அதுங்களுக்கு எங்கம்மா அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ராட் பண்ணவன பையனா பெத்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி சபையில வந்து நிக்கிறாங்க. அப்பவே தெரிய வேணாம். அப்படி அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா தான் பையன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமுதாவை இன்னும் அவங்க வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? இதே அவங்க பொண்ணா இருந்தா இப்படி செய்வாங்களா? அடங்க மாட்டாளுகளே. அதுங்க கிட்ட போய் நியாயத்தை பேசிட்டு இருக்கியேமா. இத பாருங்கம்மா, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இல்லன்னா கிளம்புங்க.